படம் ரொம்பவே பிளாஸ்டா இருக்கு. பிளாஸ்ட்ன்ற விஷயம் சும்மா வெறும் வார்த்தையில இல்ல. படத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் இருக்கு. சவுண்டிங் சூப்பரா இருக்கணும் இருக்கு. கதை ப்ராப்பரா போகணும் இருக்கு. என்ன இல்லைன்னு கேட்டா எல்லா படத்துலயும் எப்பவுமே மேன் ஆஃப் தி மேட்சா யாரு இருப்பானா, சியான் படம்னாலே அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்சா இருப்பாரு. இந்த படத்துல எல்லாருமே பெர்ஃபார்மர், ஒருத்தர் விடாம ஹீரோல இருந்து வில்லன்ல இருந்து சப்போர்ட்டிங் ரோல்ல இருந்து ஒருத்தர் விடாம எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. படம் இங்க இந்த கிராஃப் கீழே போன்னு பார்த்தா இது மேல 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 மேலதான் போயிட்டு இருக்கு. ஆமா, விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபிட்னஸை பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபிட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாமே கொடுத்து மாஸ் பண்ணியிருக்காங்க. வில்லன் சொன்னா நீங்க ஈஸியா வில்லன் ஐடியா பண்ணிக்கலாம். இந்த படத்தை உங்களால யார் வில்லன் யார் ஹீரோனே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுவே ஒரு ஆக்டிங்க்கு பெரிய ரோலா இருக்கும். அதனாலதான் பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே கிரேவா மாறுறாங்க, வில்லனா மாறுறாங்க, கிரேவா மாறுறாங்க, வில்லனா மாறுறாங்க. இன்க்ளூடிங் ஹீரோவா இருக்கட்டும், எல்லாருமே போட்டி போட்டு ஃபயரா ராப்பினா அடிச்சிட்டு இருக்காங்க. பில்ட் மாசம் பட் ட்ரெய்லரை வந்து ஃபுல்லா காமிச்சிருந்தாங்க இல்லையா மாஸ். படத்துல வந்து எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும் மாஸ் தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஸ்வாப் பண்ணி இல்ல பொறுமையா போட்டோம். சில இடத்துல திரும்பி மாஸ் காட்டலாம், திரும்பி கொஞ்சம் ஸ்லோ போட்டு திரும்பி மாஸ் காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான். படம் வந்து ரஜினி கூட நடிச்சாங்க. அவங்கதான் இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்க கிட்ட தான் கதையே ஆரம்பிச்சு. இந்த படத்துல அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு சார்? இந்த கதையை நீங்க ஈஸியா 4 விஷயமா பிரிக்கலாம். ஒரு பார்ட்லயே ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளே பண்றாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் அந்த 4 ரோல் பதிவிட்டையும் அந்த கதையில அவங்க தான் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஒரு போர்ஷன்ல பார்த்தா விஜய் தூக்கி பிடிச்சிக்கிறாரு, எல்லாருலயும் வந்து சியான் கனெக்ட் பண்றாரு. இன்னொருத்துல பார்த்தா மலையாளம் அவர் தூக்கி பிடிச்சிக்காரு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் இருப்பது அஃப்கோர்ஸ் இந்த படத்துல ஹீரோயின்றவங்க ஹீரோயினா இல்லாம கதைக்கு ஹீரோயினா இருக்காங்க. துஷாரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். விக்ரம் சாருக்கு வந்துட்டு அவங்க விக்ரம் சாருக்கு ஈக்குவலா துஷாரா சப்போர்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் செட்டப்னு வரும்போது அவங்க அந்த கேரக்டருக்குள்ள போய் அவங்க எப்படி அந்த டைலாக் வந்து ஃபாஸ்டா பேசும்போது எப்படி கரெக்டா பேசணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாவே பண்ணியிருந்தாங்க. போலீஸ் கெட்டப்க்கு அந்த வாய்ஸ்க்கும் அந்த போலீஸ் கெட்டப்க்கும் அப்படி இருந்தாரு. வாய்ஸ்க்கே தனி ஃபேன் பேஸே உள்ள இருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. யாருமே நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், ஆக்டிங் 3மே சேர்ந்தாலே போதுமே ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு. இந்த படம்லாம் தட்டுங்க, இதுக்கு மேல தட்டுங்க, சொல்லவே வேணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அவர் சொல்லவே வேணும். ஜிவி பிரகாஷ் இவ சொல்லிட்டு நினைக்கிறேன் நல்ல செம்ம மாசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லீடா இந்த செகண்ட் படத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹைப் தான் உங்களை ஃபர்ஸ்ட் படம் பார்க்கவே வைக்க போகுது. இது லீட் அண்ட் கனெக்டிவிட்டி இல்லை, இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இது இந்த ட்ரிகர் பாயிண்ட் தான் உங்களை ஃபர்ஸ்ட் படம் போயிட்டு இன்வால்வே பண்ண போகுது. முதல் 10 நிமிஷம் மிஸ் பண்ணாதீங்கன்னா, ஏன்னா அது ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராங்க. கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் கொண்டு வராங்க. அது அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது, அந்த பிளாட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட் கொண்டு வரதுனால முதல் 10 நிமிஷம் அந்த கதை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. பார்ட் 1ஓட லீட்ல எதுவும் கிடையாது. பட் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வருது. அதுல ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க அவ்வளோ காட்டல. ஸோ அவருக்கான கதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சியானுக்கு எப்பவுமே ஹேட்டர்ஸ் இருக்காரு. இந்த படத்துல இருந்து இன்னும் எல்லாருமே சியானோட ஃபேனா தான் மாற போறாங்க. எங்குமே யாருக்குமே கண்டிப்பா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் என்ற % உங்களுக்கு 1% இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது, சியானே கேரண்டி சொல்லலாம்.